அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். தெரியுதுங்க, படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வியாதியை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் தேவனாயிருந்தது. தேவனாயிருக்கிற வார்த்தைகள் அப்பேற்பட்ட வல்லமை. தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ அவ்வளவு வல்லமை அவருடைய வார்த்தைகளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துல அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாழ முடியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியுமா? தேவனுடைய வார்த்தையின்படி இந்த உலகத்துல அந்த உலகத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை, தேவன் மேல இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை கொண்டு இந்த பூமியில வாழ முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது நீங்க விசுவாசிக்க, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் வருகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த கற்பனைகளை கைக்கொள். எந்த கற்பனைகளை? அவர் கொடுத்த கற்பனைகளை கைக்கொள் அப்படின்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? என்னுடைய சிறு வயது முதல் கொண்டு நான் இதை கை கொண்டிருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் வல்லமைகளானாலும் அதிகாரங்களானாலும் எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் பார்த்து, அவருக்கு தெரியும் உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு தெரியும். அதை படமாய் பார்க்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. நம்ம உள்ளத்துல என்ன ஓடுன்றத படமாய் பார்க்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, அவனை கடிந்து கொள்ளல. நாம நம்பு கூறுகிற கர்த்தர் அவர். அன்பு கூர்ந்தவர் சொல்லுகிறாரு, உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. ஏன்? நீ உன்னுடைய இருதயம் உன்னிடத்துல இருக்கிற திரட்சியான ஐஸ்வர்யத்தின் மேல உன்னுடைய இருதயம் இருக்குது. எது மேல இருக்குது? அது மேல இருக்குது. வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தர் பேர்ல இல்ல, உன் நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இல்ல, தேவன் பேர்ல இல்ல, உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் பேர்ல இல்ல, காணப்படுகிற இந்த உலகத்தில் இருக்கிற திரட்சியான ஐஸ்வர்யத்து மேல இருக்குது. எழுதுகிறாரு, இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதை சம்பாதிக்கவே முடியாது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவை தொழுது கொண்டு ஆராதித்து அவர்தான் என்னுடைய கர்த்தாதி கர்த்தர் என்பதை நீங்க இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுது, அந்த இருதயத்துல விசுவாசிக்கிறதுக்கு அவர் தான் பலன் தருகிறாரு. இருதயத்தை அவர் தான் திறக்கிறாரு. நாமளா அதை பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணலாம் இயேசுவை குறித்து. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலிருந்து துக்கத்தோட போய்விட்டான். அவர் என்ன சொன்னாரு? அப்பா, நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன், என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி, நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்னுடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் நீ செவி கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஆஸ்தியை விட்டு கடன் கொடுக்கிறான், திரும்ப அதை அவனுக்கு கொடுப்பார் அவர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீ ஏழைக்கு இறங்கி தரித்திரருக்கு இறங்கி நீ கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறாய். கர்த்தர் கடன் வாங்கிட்டு அப்படியே விட்டுற போறது இல்ல, மனுஷன் விட்டுடுவான். அவர் திரும்ப அதை உனக்கு 100 மடங்காய் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அதோடு கூட நித்திய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அத அவன் புரிந்து கொள்ளாததுனால அவன் என்ன பண்ணா? மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா மார்க்ல சொல்லியிருக்காரு பாருங்க, மார்க் 8ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 8ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 35, 36, 37 நானே படிக்கிறேன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எதை கொண்டு ரட்சிக்க விரும்புகிறான்? தன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு ரட்சிக்க விரும்புகிறான். அப்படி ரட்சிக்க விரும்புகிறவன் அதை
இழந்து போவான். ஹல்லேலூயா. உங்களோட கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு உங்க ஜீவனை நீங்க காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. வைத்தவனா பசி இல்லாம வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. அவன் இறந்து போயிட்டான். ஹல்லேலூயா. இப்ப அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் யாருக்கு? யார் யாரோ திங்க போறாங்க. பிள்ளைங்க இருந்தா கூட அதை யார் யாரோ திங்க போறாங்க. அவங்க அப்பா கர்த்தர் அறிந்தவர், விசுவாசியா இறந்தாரு. பெந்தேகோஸ்த விசுவாசியா இறந்தாரு. கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரு. இவன் அந்த தன்னுடைய தகப்பனிடத்துல இருந்து கூட கற்றுக்கொள்ள முடியல. ஏன்? மதிமயங்கி போனான். அவன் ஐஸ்வர்யத்தினாலே மதிமயங்கி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தான் நான் எடுத்து காட்ட போகிறேன். பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஏன் இழந்து போவான்? அவனுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்திருந்தது. பொருளாசை போது நான் பணம் மட்டும் பேசல. நம்ம கிட்ட இருக்கிற பெருமை, நம்ம கிட்ட இருக்கிற மேட்டிமை, நம்ம கிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், நம்ம கிட்ட இருக்கிற அகந்த, நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், நம்ம கிட்ட இருக்க செருக்கு, நம்ம கிட்ட இருக்க கீழ்ப்படியாம தேவனை தேடாம, இவையெல்லாம் கூட உன்கிட்ட இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் தான். உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம். அல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஐஸ்வர்யம் மட்டும்தான் இவர் பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. நம்ம இடத்துல இருக்கிற ஏராளமான பிசாசினுடைய குணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. இவன் வேற ஒண்ணு வச்சிருக்கிறான் இருதயத்துல. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் அவர் சொல்றாரு, உன் இருதயத்துல, அப்பா உன் இருதயத்துல நீ நித்திய ஜீவனை கேட்க வந்திருக்கிற உன்னுடைய இருதயத்துல ஐஸ்வர்யத்துல உன்னுடைய மேன்மை இருக்குது. நான் இல்ல, இருதயத்துல வானத்தின் பூமியை உண்டாக்கின நான் இல்ல. ஆகவே அதெல்லாம் வித்துக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். எபேசியர் 4:17 இப்படி சொல்லுது. 18 சொல்லுது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாருக்கு அந்நியரா இருக்கிறாங்க? ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்க. ஏன் அந்நியரா இருக்கிறாங்க? புத்தியில அந்தகாரம். புத்தியில அந்தகாரம் என்னன்னா, அவங்க மனதுல ஒரு இருள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல. அவர் சொல்றாரு, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரு, 8:12 எழுதி கொடுத்திருக்கிறாரு. என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரு? என்னுடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரு? என்னுடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு அது அந்நியமா இருக்கிறதா? அந்நியமா இருக்கிறதுனா புரியல. அல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதை வச்சு இந்த உலகத்துல வாழ முடியுமா? இது வானத்தின் பூமி உண்டாக்கினவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு இந்த பூமியில வாழ முடியுமா? வாழ முடியாது. இல்ல, முடியும். அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனு தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். கஷ்டம்தான். ஆனா நீ தேவனிடத்துல வந்தினா, தேவனை நீ ஆராதிக்க ஆரம்பிச்சுன்னா, அவரை துதிக்க ஆரம்பிச்சுன்னா, அவைகள் உனக்கு ஈஸியா போயிடும், பழகி போயிடும். அல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்வது, தேவனுக்கு பயந்து வாழ்வது, நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வது, பொய்யில்லாத வாழ்க்கை வாழ்வது, மெய்யான வாழ்க்கை வாழ்வது, அது பழகி போயிடும். அல்லேலூயா. அது ரொம்ப சுலபமாயிடும். ஆனா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனால அது முடியாது. அதனாலதான் சொல்றான், அவரே சொல்றாரு, என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகள் அவனுக்கு அந்நியமா இருக்குதுன்னா அவன் எனக்கு இந்த உலகத்துக்கு அது தேவையில்லைன்றான். இந்த உலகத்துக்கு எனக்கு வாழ தெரியும், எனக்கு எப்படி வாழணும் தெரியும், யாரை கவுக்கணும், யாரை எப்படி மடக்கணும், யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட பணிவா போகணும், யாருகிட்ட எதிர்த்து நிக்கணும், எனக்கு எல்லாம் பண்ண தெரியும். அதெல்லாம் பண்ணி எனக்கு வாழ முடியும். ஆகவே அந்த வேதத்தினுடைய வழியில என்னால வாழ முடியாது, இந்த உலகத்தின் வழியில வாழ முடியும்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு சொந்த பைபிள் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஒரு பைபிள் எழுதி வச்சிருக்கிறான், இப்படிதான் வாழ முடியும் இந்த உலகத்துலன்ட்டு. அதனாலதான் அவனுக்கு இவைகள் அந்நியக்காரமா இருக்கிறது. அது மாதிரி அது புரிய மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எதை பற்றி கொண்டிருக்க பாருங்க, 2 வார்த்தை யூஸ் பண்றாப்புல. பொய்யான மாயையை, அல்லேலூயா, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னா கையில பிடிச்சுக்கிட்டு இல்லைங்க,
கையில பற்றி கொண்டிருக்குன்னா கையில பிடிச்சுக்கிட்டு இல்ல, இருதயத்துல பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களால விட முடியாது. அல்லேலூயா. அது அவங்களால விட முடிய மாட்டேங்குது. இருதயத்துல பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, தங்களுக்கு ஒரு கிருபையை இலவசமாய் தேவன் கொடுக்கிறதை அவர்கள் என்ன பண்றாருங்க, வீணாய் போக்கடிக்கிறார்கள், வேணான்றாங்க அவங்க. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு நான் போன தடவை எடுத்து காமிச்சேன். இந்த தடவை இன்னொரு காரியத்துக்கு நம்ம போகிறோம், பார்ப்போம். அல்லேலூயா. சங்கீதங்கள் இது உபாகமம் 28:1 எடுங்க. உபாகமம் 28:1 எடுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 28:1 உபாகமம் 28:1 எப்படி சொல்றாரு பாருங்க, என்னுடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா. எடுங்க 28:1 எடுங்க. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. கட்டளைன்னா ஆவி கொடுத்து நீ செய்தாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை நான் மேன்மையா வைப்பேன். அல்லேலூயா. எல்லார் கண்களும் இப்படி மேல பாக்குற மாதிரி நான் உன்னை வைப்பேன். நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அது கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்றாரு. ஆனா அதே ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றால், அதிலே சொல்றாரு பாருங்க, அவர் 14வது வசனத்துல பாருங்க, 14வது வசனத்துல அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். 15வது வசனம், அல்லேலூயா. செவி கொடுத்தால், உண்மையாய் செவி கொடுத்தால், உண்மையாய் கீழ்ப்படிந்தால் பூமியில் உள்ள எல்லா ஜாதி ஜனத்துக்கு மேல உன்னை மேன்மையா வைப்பேன். செவி கொடுக்காதே போனாயாகில் பின்வரும் சாபங்கள் எல்லாம் உன் மீது வந்து தங்கும் என்று 53 வசனம். ஆசீர்வாதம் 14 வசனம், சாப வசனம் 53 வசனம். அதுல ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க, 34வது வசனத்துல படிங்க. உன் கண்கள் காணும் காரியங்களில் எல்லாம் மதிமயங்கி போவாய். அல்லேலூயா. உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றால் உன் கண்கள் காணும் எல்லா காரியங்களிலும் நீ என்ன பண்ணுவ, மதிமயங்கி போவ. இந்த உலகத்தை பார்க்கிறான், இந்த உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கிறான், அவைகள் அன்பு கூறுகிறான், அவைகளை நேசிக்கிறான். கர்த்தரை நேசிக்க வேண்டியவன், கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டியவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுக்காததுனால, அவைகள் அவனுக்கு அந்நியமா இருக்கிறதுனால, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, அவைகள் சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறமா இருக்கிறது என்பது அறியாததுனால அவன் பார்க்கிறான், அந்த சரீர உலகத்தை பார்க்கிறான். இந்த சரீர உலகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு அவன் கண்கள் காண்கிற எல்லா காரியங்களிலும் அவன் என்ன பண்றானா, மதி மயங்கி போகிறான். அல்லேலூயா. எப்படி போகிறான், மதி மயங்கி போகிறவனாய் அவன் இருக்கிறான். அதை குறித்து அந்த வார்த்தையுடைய விளக்கத்தை குறித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது அறிவு குலைந்து, மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அறிவு குலைக்கப்படுகிறது. ஒரு மனச்சிதைவு, ஒரு சீரழிவு ஏற்படுகிறது. ஒரு பித்து பிடித்தது போல அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் பார்த்து மதிமயங்கி போயிடுறான். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். நிறைய நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, அது தினந்தோறும் நடக்குது. இந்த பொம்பளை பிள்ளைங்களும் சரி, ஆம்பளை பிள்ளைங்களும், வாலிப பிள்ளைங்களும் இந்த ட்ரெயின் தண்டவாளத்தை கடக்கும் போது, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது, இந்த போனை பேசிக்கிட்டு மதி மயங்கி போயிடுது. யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியாம அந்த பேசுறதுல அந்த கவனம் முழுவதும் கவனம் செலுத்தி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வருது தெரியாம அந்த ட்ரெயின்ல என்ன பண்றாங்க, அடிபட்டு தினந்தோறும் வாலிப பெண்களும் வாலிப பையன்களும் செத்து போறாங்க.
அல்லேலூயா. அப்போ அவ்வளவு பெரிய ஹார்ன் அடிக்கிறான், தண்டவாளத்தை கிராஸ் பண்றோம், அவ்வளவு பெரிய ட்ரெயின் வர்றது தெரியாம என்ன ஆயிடுது, பேச்சுல என்ன பண்றாங்க, மதிமயங்கி போய் விடுகிறார்கள். எதன் மேலேயோ ஒரு மயக்கம், எதன் மேலேயோ ஒரு கிறக்கம், ஏதோ ஒரு வேதனையோ இல்ல ஒரு இன்பமான காரியமோ ஏதோ ஒண்ணு மயங்கி போய் தங்களுடைய ஜீவனை என்ன பண்றாங்க, ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஏன் இதெல்லாம் நடக்குது? மனதுல என்ன பண்றாங்க, வேற எதையுமே கவனிக்க முடியாதபடி, இந்த உலகத்துல நடக்கிற எது அவ்வளவு பெரிய ட்ரெயின் வரதை கூட கவனிக்க முடியாதபடி மனச்சிதைவு, மனப்பிறழ்வு, மனக்குருடு அந்த ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போறாங்க. எதனால? போன்ல பேசிக்கிட்டே போறதுனால. அல்லேலூயா. இதுதான் ஒரு தெளிவின்மை என்ற ஒரு நிலை. அல்லேலூயா. இதுதான் என்ன பண்ணுது, மனதை முடமாக்கி போடுகிறது, மனதை செயல்படுத்த முடியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி இந்த உலகத்தின் காரியங்களிலே மயங்கி போகும்போது அவருடைய மனதை என்ன பண்றான், ஒரு முடமாக்கி போடுகிறான். அல்லேலூயா. செயல்பட முடியல, முடமாக்குகிறான். தேவனுடைய பரிசுத்த வாழ்வை வாழ முடியல, தேவனுடைய நீதி உள்ள வாழ்வை வாழ முடியல. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாதபடி தன்னுடைய இஷ்டம் போல அவன் தன்னுடைய மனதை போல அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அத பாருங்க, ஒரு காட்டாற்று வெள்ளம் இருக்குது, ஒரு காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது, கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும் பொழுது இந்த உலகம் அப்படிதான் கரை புரண்டு ஓடுகிறது. உலகம் ஏதோ ஒரு வேகத்துல வாழ்க்கை, மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைய இந்த உலகத்தோடு ஒத்து போகும் பொழுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு வாழ ஆரம்பிக்கும் பொழுது, இது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல என்ன பண்ணுது, இந்த உலகம் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது, பரபரப்பா இருக்குது. அல்லேலூயா. அங்க ஒரு சமாதானம் இல்ல, அங்க ஒரு இளைப்பாறுதல் இல்ல, அங்க ஒரு நிம்மதி இல்ல. மற்றவர்களை பார்த்து நான் இப்படி ஆகணும், நான் இப்படி வளரணும், நான் இப்படி வாழணும்னு சொல்லி என்ன பண்றோம், எதையோ நம்ம என்ன பண்றோம், தீர்மானம் பண்ணிக்கிட்டு, இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு, எது மேலேயோ இருதயத்தின் மேல பற்ற வைத்துக் கொண்டு பரபரப்பா ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. காட்டாற்று வெள்ளத்துல என்ன ஆகுது, பெரிய பெரிய பாறைகள் பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளம் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க, அந்த பாறைகள் மேல நல்லா இருக்குது, அந்த தண்ணி ஓடி ஓடி என்ன பண்ணுது, கீழே என்ன பண்றது, கொடைஞ்சு போயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் கொடைஞ்சு போயிருக்குது, ஒரு பக்கம் பெரிய குழி இருக்குது, தண்ணி மேல இருந்து விழுந்து அந்த பாறையெல்லாம் ஒரு குழி போல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பாறைகள் ஓடி அந்த காட்டாற்று வெள்ளத்துல ஓடி 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 என்ன பண்ணுது, ஒரு ஷேப்பா இருக்குது. ஒரு ஷேப்னா நீங்க கூழாங்கல் பார்த்திருப்பீங்க, கூழாங்கல் பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா என்ன பண்ண இருக்கும், வலுன்னு இருக்கு. அது தன்னால அப்படி ஆயிடுச்சா? இல்ல, அந்த காட்டாற்று வெள்ளத்துல ஓடி ஓடி அந்த கல்லு மேல இடிச்சு, இந்த கல்லு மேல இடிச்சு, அது மேல இடிச்சு என்ன பண்ணுது, ஒரு வலுவழுப்பான ஒரு தன்மை இருக்குது. ஒரு பக்கம் குடையப்பட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் அப்படியே சிதைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. எது இதெல்லாம் பண்ணி இருக்கிறது, இந்த காட்டாற்று வெள்ளம் என்ன பண்றது, இப்படி இந்த மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேராசைனால, தேவனை அறியாததுனால, தன்னுடைய மேன்மைக்காக, தன்னுடைய வாழ்வுக்காக அப்படி வேகமா ஓடி மற்றவர்களை காயப்படுத்தி, மற்றவர்களை என்ன பண்றாங்க, அழித்து, மற்றவர்களை என்ன பண்றாங்க, முடமாக்கி, மனதை காயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? மனம், ஒரு மனிதன், நம்முடைய மனம் தேவனுடைய வார்த்தைகளை அறியாதபடி இந்த உலகத்தின் காரியங்களிலே மதிமயங்கி இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்றாங்க, ஒண்ணு அவங்க காயப்படுறாங்க, இல்ல அவங்க மற்றவங்களை காயப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. ஒன்று தங்களை அழித்துக் கொள்கிறார்கள், இல்லைன்னா என்ன பண்றாங்க, மற்றவர்களை அழித்து அந்த மனித உள்ளங்கள் கடினமாகி இந்த காட்டாற்று வெள்ளத்துல போய், ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அறிய முடியல. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தாயானால் எல்லா ஜாதி ஜனங்களில் உன்னை நான் மேன்மையா வைப்பேன். உன்னுடைய முயற்சி கொஞ்சமா இருந்தா போதும், நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தால் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக்கக்கூடிய தேவன் நான் ஒருவர் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா.
இதத்தான் அந்த வாலிபனுக்கு சொல்றாரு, அப்பா நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, என் வார்த்தை உண்மை, நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனத்தை நிறைவேற்றாதிருப்பேனோ. உன்னுடைய இருதயத்துல நீ வந்து உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ வச்சிருக்கிற, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ இருதயத்துல வச்சிருக்கிறதுனால என்ன அங்க வைக்கல, என்ன வச்சாதான் நீ நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆகவே நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டானவெல்லாம் விட்டு நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. ஏன்னா இவன் இந்த உலகத்தோடு ஒத்து, இந்த உலகத்தில் இந்த காட்டாற்று வெள்ளத்துல இந்த ஐஸ்வர்யத்தினாலதான் நான் வாழ முடியும். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தினாலதான் நான் வாழ முடியும், இந்த ஐஸ்வர்யம் தான் நான் வாழ வைக்குதுன்னு சொல்லி அவனுடைய இருதயம் எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்து மேல இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு அது புரியும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, ஆண்டவர் வந்து சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50 எடுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் சுயமாய் பேசவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12:49-50. நான் என் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. அவருடைய கட்டளை அறிவேன். அப்ப இவர் வந்து இயேசு வந்து அந்த வாலிபனை பார்த்து அவர் பேசினாரா? இயேசுக்குள்ள இருக்கிற தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை, அந்த உண்மையாய் நீ செவி கொடுத்தாயானால் உன்னை என்ன பண்ணுவேன், நீ எல்லாத்தையும் வித்து கொடுத்தா கூட நீ ஒண்ணு இல்லாம போக மாட்ட. அல்லேலூயா. கஞ்சத்தனம் பண்ணி அழிஞ்சு போகிறவன் உண்டு, மிகுதியாய் செலவு பண்ணி ஆசீர்வாதமா இருக்கிறவன் உண்டு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அதுவும் இல்லாம நித்திய ஜீவனு கிடைக்கும். நித்திய ஜீவன் என்பது சம்பாதிக்கவே முடியாதது. அல்லேலூயா. ஒரு மனுஷனால சம்பாதிக்கவே முடியாது, தேவன் இலவசமாய் கொடுப்பது. அது எப்படி இலவசமாய் கொடுக்கிறாரு? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, நான் என் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு இல்லையா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நம்ம எடுத்தோம், வசனம் எடுத்திருக்கிறோம். அவரே தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரு? இயேசுவே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த உலகம் வந்து ஒரு சொந்த பைபிள் வச்சிருக்குது. அவன் ஒரு பைபிள் எழுதி வச்சிருக்கிறான், பிசாசு கத்து கொடுத்திருக்கிறான், எப்படி வாழணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, கொலோசிய நிருபத்துக்கு பவுல் எழுதுகிறார் பாருங்க, 1:3, கொலோசியர் 1:3-16 படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. அந்த வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 3:16 என்ன சொல்லிருக்கு பாருங்க, கிறிஸ்துவின் வசனம். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே எப்பொழுதும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். அதான் சொன்ன, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை எங்களுடைய நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. செய்யப்படும். நான் என் சுயமாய் ஒன்று பேசவில்லை, பிதாதாமே எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அதுதான் நம்ம படிச்சோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை
சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல, அந்த வார்த்தை அவனுக்கு அந்நியமா இருக்குது. அதனாலதான் அவனுக்கு அந்த திருவசனத்துக்கு அவன் கீழ்ப்படியாதவனாய் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் அவன் அந்த ஐஸ்வர்யத்தை இருதயத்துல வச்சிருக்கிறான்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இல்லைன்னா நீ யாருன்னு கேட்பாங்களாம். அல்லேலூயா. உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருந்தா அதே வாயினா கேட்குமா, நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? அப்போ அது உலகத்தினுடைய பார்வை. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, அமெரிக்க ஜனாதிபதி இந்த வார்த்தையை பேசுறாரு, உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இல்லாதிருந்தால் who are you, நீ யார் என்று கேட்பார்கள். உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருந்தால் நீ நல்லா இருக்கிறியா, நீ எப்படி இருக்கிறியான்னு கேட்போம். இது உலகத்தினுடைய தத்துவம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏழை அந்த தரித்திரன் லாசருவை தேவன் நினைவு கூர்ந்தவர் அவர். அல்லேலூயா. தரித்திரன் லாசருக்கு இந்த பூமியிலே நியாயம் கிடைக்கவில்லை. அவ ஐஸ்வர்யத்தில் வாழல, தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானம் நிந்தை வியாதி வேதனையில இருந்தா. ஆனா உலகம் கேட்க who are you, நீ யாருன்னு கேட்கும், நீ எப்படி இருக்குன்னு கேட்காது. ஆனா தேவன் நியாயம் விசாரித்து ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போனார். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அதனால அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால், இந்த பூமியில கொஞ்ச காலம் நீ பாடு அனுபவித்தால் பரவாயில்ல, தேவன் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்க்கை 90 வருஷம் 100 வருஷம், நித்தியத்துல நித்தியனா அதுக்கு முடிவே இல்லை. முடிவே இல்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தேவன் வந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய சூழ்நிலை மத்தியிலே நான் என்னுடைய மனிதர்களுக்கு வேற்று மனுஷனான அந்நியனை போல மாறிட்டேன், என்னை பார்த்து அடையாளமே தெரியல. அல்லேலூயா. என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போறாங்க அப்படின்றான். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல, என் சொந்த குடும்பம் அனுபவிச்சது. அல்லேலூயா. நான் அனுபவிச்சேன். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, எங்க மாமா, எங்க அம்மா அவருக்கு அக்கா இல்லையா, எங்க அக்கா வீட்டுக்கு போகணும்னா அந்த சந்து ரொம்ப சின்ன சந்து, அங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. மெய்யாகவே நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் ஐஸ்வர்யம் இல்லைன்னா. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அவர் ஒருவரையும் கைவிட மாட்டார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. அதனாலதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகம் ஒரு பைபிளை வச்சிருக்குது. ஐஸ்வர்யம் இல்லைன்னா who are you, நீ யாரு? ஐஸ்வர்யம் இருந்தா நீ நல்லா இருக்கிற, எப்படி இருக்கிற? இதைத்தான் நம்ம கத்து வச்சிருக்கோம். ஆனா தேவன் சொல்கிறாரு, நான் ஒருவரையும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த பூமியில உனக்கு நியாயம் செய்வேன். அப்படி நியாயம் கிடைக்கலனாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். உன்னை நான் பரலோகத்துல தேவனோடு கூட சேர்ப்பேன். அல்லேலூயா. அதனால நாம எந்த சூழ்நிலைகளிலும் நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் பூமியில நான் மேன்மையா வைக்கிறேன்னு இருக்கிறார், அது மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு காமிக்க போறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை காமிக்க போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி ஆதியாகமம் 32 எடுங்க. ஆதியாகமம் 32வது வசனம், 32வது அதிகாரம். ஆதியாகமம் 32 21 30 வரைக்கும் படிக்கணும். ஆனா ஆதியாகமம் 32 பாருங்க, 32 இல்ல 32 படிங்க, 22 படிங்க, 22 சாரி 32 22. போதும், ஒரு நிமிஷம் இருங்க. ராத்திரியில எழுந்திருந்து யாக்கோபு என்ன பண்றான்,
தன்னுடைய மாமங்கிட்ட இருந்து கிளம்பி வர்றான். என்ன, அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனும் அந்த ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் கையும் வெறும் கோலுமா போனான் இல்லையா? யாக்கோபை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன். தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, தன்னுடைய சுதந்திரத்துக்கு, தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் இழைத்து போயிருக்கும் போது சிகப்பான கூளை கொடுத்து என்ன பண்ணா? ஏமாற்றினான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, எங்க இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டுருவானு சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்காக ஏசாவை போல உடை அணிந்து அவனுக்கு சமைத்து ருசியானதை சமைத்து, ஏன்னா ஈசாக்கு கண்ணுக்கு குறைச்சலா போச்சு, கண்ணு பார்வையாயிடுச்சு, வயசானதுனால பார்வை குன்றி போயிருக்கு. ஆகவே என்ன பண்றான்? அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க போகிறான். அப்ப ஈசாக்கு கேட்கிறான், குரல் யாக்கோபுடையதா இருக்குது, சரீரம் ஏசாவுடையதா இருக்குது, அது மாத்திரம் இந்த சாப்பாடு உனக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சு? இந்த மிருகத்தை எப்படி நீ வேட்டையாடி கொண்டு வந்தன்னும் போது தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறான். அவன் தேவனை நம்பினதே இல்லை. அவன் சொல்றான், உம்முடைய தேவன் இதை எனக்கு நேரிட பண்ணினார். அல்லேலூயா. சகோதரனை ஏமாத்துறான், தகப்பனை வஞ்சிக்கிறான், தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறான். பிற்பாடு உயிருக்கு பயந்து, ஈசாக்கு மரணத்துக்கு பிற்பாடு உயிருக்கு பயந்து தன்னுடைய மாமனிடத்துல ஓடும் போது வனாந்தரத்துல ஒரு கல்லை வச்சு தூங்குறான். தூங்கும் போது வெறும் கோலும் கையுமா தான் அவன் போகிறான். அல்லேலூயா. போகும்போது அவன் என்ன இருக்கான்? ஒண்ணு இல்லை, அவன் கையில வெறும் கையும் கோலுமா இருக்குது. இப்ப என்ன வேதம் சொல்லுது? ராத்திரியில எழுந்து 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்கள் உயிருக்கு பயந்து தேவனற்றவர், தேவனை பத்தி தெரியாம போன பொழுது தேவன் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. தேவன் அவனை சந்திக்கிறார். தேவன் அவனை சந்திச்சு ஒரு வாக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அப்ப சொல்றான், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அவனை சந்திக்கிறார். பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரனா இருந்து தேவனை விசுவாசிக்காம ஐஸ்வர்யத்தை விசுவாசிச்சு உயிருக்கு பயந்து அங்க போகிறான். அங்க போனா லாபான் அவனை ஒரு வேலைக்காரனை விட மோசமா நடத்துறான். 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். அல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை மாத்துகிறான். ஆனா வேதத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரனா இருந்த யாக்கோபு தேவனை சந்தித்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அல்லேலூயா. கஷ்டப்படுறான். ஒரு இடத்துல சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் என்னை, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. உங்க அப்பா என்னை எவ்வளவு ஏமாத்தி இருக்கிறான், எவ்வளவு என்ன அடிமை மாறி வச்சிருக்கிறான், எவ்வளவு வஞ்சித்து இருக்கிறான். ஆனா நல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க அவன் எந்த பாவமும் அவன் செய்யவில்லை. அல்லேலூயா. தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. வெறும் கோலுமா கையுமா போனவன் இப்ப 2 பரிவாரங்களையும் யாப்போக்கு ஆற்றங்கரையை என்ன பண்றான்? கடக்க பண்ணி வைத்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும், கடக்க பண்ணி வைத்திருக்கிறான். இப்போ அவனுக்கு ஆண்டவர் தேவையா? ஐஸ்வர்யம் வந்துருச்சுங்க, ஆஸ்தி வந்துருச்சுங்க, 2 மனைவி இருக்குதுங்க, 2 மனைவிக்கு வேலைக்காரி இருக்கிறாங்க, 11 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளை இருக்குது, இன்னும் ஒரு பிள்ளை பிறக்கல, பென்யமீன் இன்னும் பிறக்கல. அல்லேலூயா. வர்ற வழியில தான் பிறக்கிறாவா. அப்போ இவ்வளவு இருக்குது. மனுஷனுக்கு பெருமை வர வேண்டாமா? வருமா வராதா? எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன குறைவு, எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது.
11 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, 2 பரிவாரம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டேன், இனிமே ஆண்டவர் தேவையா? ஆனா தேவைன்றாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தினை அதன் மீது வைக்காது என்றார் ஆண்டவர். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவர் சொல்ற பாருங்க, அது அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா 33வது வசனம் படிங்க. அவளையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சொன்ன அவனுக்கு 2 பரிவாரம் இருக்குது, 11 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளை இருக்குது, 2 மனைவி, 2 வேலைக்காரிங்க, ஒட்டகம், குதிரை, கழுத, ஆடு, மாடுகள்னு ஒரு பெரிய ஒரு திரட்சியான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆசீர்வாதத்தை கேட்கிறான்? ஏன் ஆசீர்வாதத்தை கேட்கிறான்? அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், அவன் கண்டு கொண்டான், தேவன் என்னோடு கூட இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யமே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். இந்த உலகத்துல என்ன சொன்னேன் உங்களுக்கு? இந்த உலகம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல தேவனற்ற மனிதன் என்ன பண்றான்? இந்த காட்டாற்று வெள்ளம் என்ன பண்ணுது? அவனை புரட்டி போடுது. அல்லேலூயா. முழுகடிக்க பாக்குது, முடமாக்க பாக்குது, என்னென்னவோ பாக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்னி உன் பேரில் பற்றாது, ஆறுகள் உன்மேல் புரளாது, அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். இந்த உலகத்துல உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு உன்னால வாழ முடியாது. இவ்வளவு இருக்குதே. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91 சொல்லுகிறது, பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். இதெல்லாம் நீங்க யாராவது கண்ணில் பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. இல்ல எல்லாம் கண்ணில் பார்த்திருக்கிறீங்களா? பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு நீ, இதெல்லாம் இருக்குதா? பார்த்திருக்கீங்களா? யாராவது கண்ணில் பார்த்திருக்கீங்களா? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வேலையெடுத்திருந்தால், கர்த்தருடைய உன்னை உள்ளங்கையில வரைந்திருந்தால், கர்த்தர் உன்னை அவருடைய கரத்தில் வைத்திருந்தால், ரூத்து சொல்றா இல்லையா, உம்முடைய சட்டைகளின், யெகோவா சொல்ற, உம்முடைய சட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன். சட்டைக்குழுக்குள்ள இருக்கிறியா? உலகம் முழுவதும் பொல்லாங்குனுக்குள் கிடக்கிறது. பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரம் இருக்குது. இவையிலிருந்து உன்னை காப்பாத்திக்க முடியுமா? இல்ல, கர்த்தர் தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விட்டு நீ தரித்திரர் கொடுப்பா. அதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா என்ன? நித்திய ஜீவன் என்ன? இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் போதுமானது வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜீவனுக்கும் ரட்சிப்பு என்பது, தேவனுடைய பாதுகாப்பு என்பது, தேவனுடைய பராமரிப்பு என்பது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் போதுமானது. அது அல்லேலூயா. இன்னொரு ஜீவன் இருக்கு, அது தெரியல, அந்த ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வதித்தால் வெளியே போக விட மாட்டேன்னு சொன்னா என்ன? ஆசீர்வாதம் என்ன? பணம் இல்லைங்க. ஆசீர்வாதம் என்ன? வெற்றி, வாழ்வு, சுகம், பலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதல், கடைசியில இருக்குது ஐஸ்வர்யம். அல்லேலூயா. உலகம் பணத்தை ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா நினைக்குது, கிறிஸ்தவ கர்த்தர் ஆசீர்வாதமா நினைக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் பவுல் சொல்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சது இன்னைக்கு? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு மரணத்தை யாருமே நிறுத்த முடியுமா? யாரால நிறுத்த முடியாது. சரீரத்தை கூட கர்த்தர் எழுப்பி தருவாராம். அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும்னா அவர் சொல்றாரு, எனக்கு நீ உண்மையாய் நீ செவி கொடு. அல்லேலூயா.
உண்மையாய் நீ செவி கொடு. அதனாலதான் கர்த்தர் சொல்றான், கர்த்தர்கிட்ட சொல்றான் தாவீது, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தினால வர்ற வெளிச்சம் இல்ல, கர்த்தரின் வெளிச்சம். யார் வெளிச்சம்? கர்த்தரின் வெளிச்சமும் மீட்புமானார் நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானார் யாருக்கு நான் அஞ்சுவேன்? அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க பணம் இல்லாம இருக்கலாம், குறைவுகள்ல இருக்கலாம், பற்றாக்குறையில இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் இல்லாம மட்டும் இருக்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் போதும். அல்லேலூயா. கர்த்தர் போதும் நமக்கு இயேசு போதும். அதனால ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்ல, அதை தருகிறவர் அவர். அல்லேலூயா. நீ கேட்ட ஞானத்தை கொடுத்து கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் அவர். அல்லேலூயா. சாலமோன் ராஜாவுக்கு கேட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்து கேட்காத ஞானத்தை கொடுத்தார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்த அவனுக்கு தாழ்ச்சி. பொய்யான மாயை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதனால தான் சொல்றாரு, கர்த்தருடைய வேதமே குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் சத்தியம்